राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृंदावन धाम की जय। राधे कृष्णा। பிருந்தாவனத்தில் ஏதோ ஒரு கைங்கரியம் கிடைச்சு அதையே வாழ்க்கையில் லட்சியமா வச்சிருக்கிறவர்கள் பல பேர் உண்டு. நிறைய மகாத்மாக்கள் பிருந்தாவனத்துக்கு கைங்கரியத்திற்காக வருவார்கள். ஏன் அப்படின்னா, ராதையும் கண்ணனும் நித்திய லீலை செய்யும்படியான ஒரு ஸ்தலம். அதனால நிறைய பேருக்கு பிருந்தாவன வாசம்ன்றது லட்சியம். இப்ப எப்படி நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கவாசம் லட்சியம் அப்படின்றோமோ, மத்வாளுக்கு உடுப்பி வாசம் பண்றதுல ஒரு பிரீத்தி உண்டோ, எப்படி வார்க்கரி ஜனங்களுக்கு, வார்க்கரி பக்தர்களுக்கு பண்டரீபுரம் லட்சியமோ, எப்படி குருவாயூரப்பன் பக்தர்களுக்கு குருவாயூர் லட்சியமோ சொல்லிட்டு போலாம். திருப்பதி பெருமாளுடைய பக்தர்களுக்கு, நம்ம குலசேகர ஆழ்வார் மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமலையே லட்சியம். எம்பெருமான் பொன்மலைமே ஏதேனும் ஆவேனே அப்படின்னு அவர்களுக்கு லட்சியம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ரீ பிருந்தாவனம்ன்றது லட்சியம். அந்த விரஜ தூளி, அதாவது விரஜத்தினுடைய மண் இருக்கு இல்லையா, அது உடம்புல பட்டாலே போதும்னு உருண்டு பிறழுவார்கள். ஏன்னா ராதையும் கண்ணனும் நித்திய லீலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம். அதுல நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விதமான அழகான வைபவங்கள் காண கிடைக்கிறது. அதுல பார்த்தோம், இம்லிதலா பார்த்தோம், ஸ்ருங்கார் வட் அது பார்த்தோம். இந்த ஸ்ருங்கார் வட்டுக்கு பக்கத்திலேயே தான் இந்த ஸ்ருங்கார் வட், இம்லிதலா இது எல்லாமே சேர்த்து ஜாடு மண்டல் அப்படின்னு சொல்லுவார்கள். ஜாடு மண்டல்னா பெருக்கக்கூடிய இடம். நேத்தியே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நிறைய பேருக்கு அது ஒரு லட்சியம். பிருந்தாவனத்தில் அப்படி இந்த சேவா குஞ்சம், நிதிவனம் இங்கெல்லாம் அப்படி பெருக்கிறது. என்றாவது ஒரு நாள் ராதா கிருஷ்ண திருவடி தரிசனம் கிடைச்சிடும், கிடைக்கணும் அப்படின்னு அப்பதான் சொன்னேன். அப்படி ஒரு பக்தர் இருந்தார் அப்படின்னு. அவருக்கு பேரு துக்கி கிருஷ்ண தாஸ் அப்படின்னு பேர். அவர் வந்து ஒடிசாவோட ஆள். அவருக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்து அப்பா அம்மா துக்கத்தில் இருக்கும்போது பிறந்தார். ஜெகநாதனுடைய அனுகிரகத்தினாலே, அதனாலே இவருக்கு துக்கிதாஸ் அப்படின்னு பெயர். துக்கி தாஸ். அப்ப நல்ல கிருஷ்ண பக்தர். அதனால இவருக்கும் நல்ல கிருஷ்ண பக்தி ஒரு குரு கிடைச்சார், ஹிருதய சைத்தன்ய தாஸ் அப்படின்னு. அப்புறம் அவர் இவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி பிருந்தாவனத்துக்கு அனுப்புறார். ஜீவ கோஸ்வாமியின் இடத்துல சத்விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் பிருந்தாவனம் மகாத்மியம் புரிஞ்சுக்கிறதுக்கும்
பிருந்தாவனத்தில் சேவை செய்வதற்கும் அதன் பிறகு தன்னிடத்துல வரட்டும்னு சொல்லி அனுப்புறார். அவரும் வந்து ஜீவ கோஸ்வாமியை தரிசனம் பண்றார். ஜீவ கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவ கோஸ்வாமி பற்றி இன்னொரு சமயத்தில் நிறைய சொல்றேன். ஜீவ கோஸ்வாமி அவர் பார்க்க வந்தார். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. ஜீவ கோஸ்வாமி அவருக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார். நிறைய பக்தி ரகசியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். நிஜமாவே பக்தி என்னமோ இத்தினோண்டு கிடையாது, அது ஒரு கடல். பக்தி சாகரம் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அதுல மூழ்கியாச்சுன்னா அப்படி இன்னும் 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 ஆழம் போயிட்டே இருக்கும். இன்னும் இன்னும் அது அப்படியே கிறங்கி கிடக்கும். அது ஒரு தனி உலகம். அது அந்த ஆனந்தம் ஒரு தடவை அனுபவிச்சுட்டோம்னா அவ்வளவுதான், பித்து பிடிச்சு போயிடும். பித்துனா அதுதான் வேணும், அது எப்படி அடையலாம், இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும் மனசு. எப்படி கிருஷ்ண பிரேமையை ரசிச்ச கோபிகைகள் விதவிதமா எப்படா தான் கிடைக்கும் கிருஷ்ணன் அனுபவிக்கலாம் அப்படின்னு காத்துண்டு கிடப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பித்து. கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கோபால குழந்தைகள், அவர்கள் விதவிதமான கிருஷ்ணானுபவம் அதிலேயே தளச்சு கடந்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணானுபவம் உண்டு. யசோத நந்தகோபருக்கு ஒரு விதமான கிருஷ்ணானுபவம், வசுதேவர் தேவகிக்கு ஒரு விதமான கிருஷ்ணானுபவம். ஆனா அவளுக்கு அந்த அனுபவத்துல ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா இன்னும் இன்னும் அதை ருச்சிக்க ருச்சிக்க விதவிதமாக புதுசு புதுசா இருக்கும். அது கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு அழகு. அது அப்படியே நம்மளை இழுத்துட்டே இருக்கும் கீழே. என்னோட அனுபவத்தை சொல்றேன். கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன், கிருஷ்ணன் வேண்டான்னு ஓடினவன். ஆனா ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணானுபவம் கிடைச்ச பிறகு அவ்வளவுதான், திரும்பிலாம் போக முடியாது. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இது வந்து உள்ள வந்துட்டேன், போக தெரியல, அப்படியே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல நாமஜபம் பண்ணுவோன்னு பண்ணி பார்த்தேன், நாமஜபம் பண்ணுவோன்னு ருச்சி தெரிஞ்சது, நாமஜபத்தினோட அனுபவம் தெரிஞ்சது, மகிமை புரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக உபன்யாசம், கிருஷ்ண பக்தி, பகவத் விஷயங்கள், அவ்வளவுதான். இப்படி போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை கோடி ஜன்மாக்கள் இப்படியோ ஓட வேண்டியதுதான். இதுவே சுகமா இருக்கு. இன்னத்துக்கு இதை விட்டுட்டு வேற இருந்தது அதை போறோம். ஆனந்தமா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு கிருஷ்ணலீலா ஸ்தலங்களை பார்த்துண்டு பக்தர்களோட யாத்திரை பயின்று அழகா பகவத் விஷயங்கள் பேசிண்டு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் சந்தோஷமா கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுண்டு கூடி இருந்து குளிர்ந்து ஜாலியா லைஃப். ஒரு சுகம், ஓர் ஆயிரம் சுகம், ஒவ்வொரு சுகம் எப்படி வேணா சொல்லலாம். ஆனந்தமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படியே சுகமா இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு. ஜாலியா சிரிச்சுண்டு, ஜாலியா பேசிண்டு, ஜாலியா சாப்பிட்டு, ஜாலியா தூங்கிண்டு, ஜாலியா ஜபிச்சுண்டு, ஜாலியா கோவிலுக்கு போயிண்டு, ஜாலியா வாக்கிங் போயிண்டு, ஜாலியா குடும்பத்தோட இருந்து, ஜாலியா பக்தர்களை பார்த்துண்டு, ஜாலியா பக்தர்களோட பேசின்றதோ, ஜாலியா அப்படி வாட்ஸ்அப் சத்சங்கம் பண்ணிண்டு, ஜாலியா சத் விஷயங்கள் படிச்சுண்டு சகமா இருக்கு. ஆனந்தம், எத்தனை அனுபவம், எவ்வளவு பக்குவம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பக்தி அப்படி ஜாலியா அப்படி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் அப்படி வந்துட்ட பிருந்தாவனுக்கு. ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருக்க. நித்தியம் யமுனையில தீர்த்தமாடுறது, ஜீவ கோஸ்வாமி சொல்றத செய்யறது, கிரந்தங்கள் வாசிக்கிறது, அப்படியே பொழுது தூக்கம் வருதா தூங்குறது, விடிய கிளம்புற எழுந்துக்கிறது, ஜபிக்கிறது, கிரந்தங்கள் வாசிக்கிறது, ராதா கிருஷ்ண லீலை அப்படி அசை போடுறது, ஜீவகோஸ்வாமி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிறது, சைத்தன்ய மகாபிரபுவை தியானம் பண்றது, சுகம். உங்க லைஃபை எளிமையா சுகமாக நீங்க தான் மாத்திக்கணும். நல்ல விஷயங்கள், பக்தி விஷயங்கள், கிருஷ்ணன் கொடுக்கிற ரகசிய ஆனந்தங்கள். ரகசியம்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? உங்க மனசுக்கு எவ்வளவு மாற்றங்கள் சத்சங்கம் கேட்ட பிறகு, கிருஷ்ணான் ஜபிச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பைத்தியக்காரத்தனங்கள்ல இருந்து நீங்க வெளில வந்திருக்கு, எவ்வளவு தூரம் மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அதாவது நியாயமான ஆசைகள் எல்லாம் தப்போன்னு ஒரு பயம் அது மாறி எடுத்து, அதை விட கிருஷ்ணன் கிட்ட தைரியமா கேட்கறதுக்கு, தயக்கம் இல்லாம கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு, கிருஷ்ணன் எனக்கு நெருங்கினவன் உணர்றதுக்கு ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்க. இதெல்லாம் நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் யார்கிட்ட போய் என்ன டீட்டெயிலா பேச முடியும்? அதெல்லாம் ரகசிய ஆனந்தங்கள். அடுத்தவள் சொல்லவும் வேண்டாம், நிரூபிக்கவும் வேண்டாம், உங்களுக்குள்ளேயே அப்படி ஊறிட்டு இருக்கும். அது ஒரு சுகம், ஜாலியா இருக்கும். சரி, நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஊருக்கெல்லாம் தம்பட்டம் அடிச்சலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆனந்தமா அப்படி தனியா பைத்தியம் மாதிரி சிரிக்கணும், தனியா நீங்களே கிருஷ்ணனோட பேசணும், நீங்க பாடு கிருஷ்ணனோட வேலை பண்ணணும், கிருஷ்ணனுக்காக வேலை பண்ணணும், கிருஷ்ணன் சொல்ற வேலையை பண்ணணும். இதெல்லாம் வெளில சொல்ல முடியும்? அப்படியே அனுபவிக்க வேண்டியதுதான். கோபால குழந்தைக்கு எவ்வளவு அனுபவம் கிடைச்சது. அதுல துளிதான் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கோபிகைகளுக்கு ஒரு விதமான அனுபவம் அப்படின்னா, கோபாலர்களுக்கு வேற விதமான அனுபவம். ஏன் கிருஷ்ணனை அழிக்கணும்னு வந்த அசுராளுக்கு எத்தனை விதமான அனுபவம்? அந்த அனுபவம்லாம் பாகவத்தில் நிறைய சொல்லப்படவே இல்லை. கர்க சம்ஹியத்துல தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஜாஸ்தி இருக்கும். கர்க சம்ஹியத்துல இந்த அசுராளுடைய அனுபவங்கள்லாம் வா பிரமிப்பா இருக்கும். இப்படி கூட அனுபவிக்க முடியுமா அப்படின்னு. அப்ப கண்ணனுடைய அனுபவங்கள் புது. அது வெள்ளெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்ற மாதிரி அனுபவத்தையும் அவன் கொடுப்பான். அந்த அனுபவங்கள்லாம் வெளில சொல்லி யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. அவன் பேசுறது ஒரு அழகு, நடக்கிறது ஒரு அழகு, பார்க்கறது ஒரு அழகு, சிரிக்கிறது ஒரு அழகு, கண் சுமிட்டுறது ஒரு அழகு, முறைக்கிறது ஒரு அழகு, கோச்சிக்கிறது ஒரு அழகு, திட்டுறது ஒரு அழகு, கிளம்பு அப்படின்னு உரிமையோட தள்ளுறது ஒரு அழகு. எது அழகு இல்லை? வச்சதுதான் சட்டம். அதானே கிருஷ்ணன். துக்கி கிருஷ்ணதாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அவருடைய பக்குவம் ஒவ்வொன்னா வர வர பார்த்து பார்த்து ஜீவ கோஸ்வாமி ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றார், நீ தொடப்பத்தை கொண்டு இந்த விரஜ வீதிகளை பெருக்கு, முக்கியமா சேவா குஞ்சு, நதி, நிதிவனம், இந்த இடமெல்லாம், இந்த ஸ்ருங்கார்வத், இம்லித்தலா, இதெல்லாம் ஒரே ஒரு பிரதேசமா அந்த காலத்துல இருந்திருக்கு. இங்கெல்லாம் நீ பெருக்கு. அவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நிறைய பக்தர்கள்லாம் பரிக்கிரமா வருவா, நிறைய பேர் உட்காந்து நாமஜபம் பண்ணுவா. நித்தியம் ராதையும் கண்ணனும் எந்த சமயத்துல வேணாலும் இந்த இடத்துல லீலைகள் பண்ணுவார்கள். அதனால பிருந்தாவனத்தை அழகா பார்த்து பெருக்கிற ஒரு கைங்கரியம் பண்ணுன்னுட்டார். நிஜமாவே அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்க அப்புறமா தான் அந்த கைங்கரியம் எல்லாம் குரு கொடுப்பா. நம்மளா எடுத்துக்கிறத குருவா சொல்ற சில கைங்கரியம் எல்லாம் அமக்கலமா. எனக்கெல்லாம் குருஜி அம்மா முதல்ல கொடுத்த கைங்கரியம், குருஜி அப்பா அவருடைய கட்டில் அவருக்கு அந்த பெட்டு போடுறது தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கைங்கரியம். அது கரெக்டாக 6:30 மணி 8:50 8:55க்குன்னா அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு
அப்பாவுக்கு அந்த சொம்பில் தீர்த்தமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆற்று கிளம்புவேன். இதுதான் எனக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கைங்கரியமா நான் கொடுத்துருந்தேன். அதாவது முதல்ல ஆக்சுவலாக இது கூட இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கைங்கரியமா இருந்தது. முதல்ல கைங்கரியம் அப்படின்னு பார்த்தோம்னா குருஜி அம்மாவுக்கு கிணத்துல தண்ணீர் இழுத்து கொடுக்கிற ஒரு கைங்கரியம் தான் நான் குருஜி அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு குடத்தை கட்டி கிணத்துல, அதுதான் அம்மா பாட்டு தண்ணி இழுத்துருப்பா. நான் அதான் நான் பண்ணட்டமானா ரொம்ப நாள் கேட்டு ஒரு நாள் சரி இந்தா கிணத்துல தண்ணி இழுத்தாங்க. அங்கே ஒரு தொட்டி இருக்கும். குருஜி அம்மா அந்த தாம்பரம் சானத்தோரிய மீனாட்சி திரையில் இருந்த பொழுது அந்த வீட்டில் அப்போ குழாயெல்லாம் இல்லை, டேங்க் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் டேங்க்லாம் கிடையாது. அதனால தண்ணீர் இழுத்து இழுத்து அங்கே ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் ரொப்பி வைக்கணும். இதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு கைங்கரியம். ஆனால் அந்த கைங்கரியத்துக்கெல்லாம் குருஜி அம்மா இன்னைக்கு எனக்கு வந்து பிருந்தாவனம் மாகாத்மியத்தை சொல்ல வச்சிருக்காருன்னா எத்தனை கோடி ஜென்மா நான் அழுதாலும் தீராது, தீரமும் வேண்டாம். சாதாரணமாக தண்ணி இருக்கிற கைங்கரியம், அதுக்கப்புறம் குருஜி அம்மாவோட தோட்டத்தை பெருக்கிற கைங்கரியம், அம்மா பெருக்கின்றப்பா குடும்பம்மா நானி பெருக்குவேன், அப்புறம் துணி உணர்த்துற கைங்கரியம், இப்படி ஒவ்வொன்றா வந்து அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டேஜில் படுக்கை விரிக்கிற கைங்கரியம். பார்த்து அந்த படுக்கையை விரிக்கிறது கரெக்டாக இருக்கு. அதுக்காகவே கரெக்டாக அதுக்கு கிளம்பிடுவேன் நான். ஏன்னா லேட்டாக இருந்தால் அம்மா போட்டுருவோம், அவ்வளோதான். சில நாள் லேட் ஆகிற மாதிரி அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லலாம். அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா. அதனால அம்மா நீ மேபி லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு போயிடுவேன் காத்தால போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது. நிஜமாவே அப்பெல்லாம் ரூப்குமாராக இருந்த காலகட்டம். அதுக்கப்புறமா தான் இந்த படுக்கையெல்லாம் விரிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கு பேர் கோபால வள்ளி தாசன்னு கிடைச்சது. இது எதுவுமே என் பெருமை இல்லை, என் குருவின் பெருமை. அந்த குரு சொல்லி அந்த ஒரு கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் அது தர ஆனந்தம் எல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நம்ம ஷாமானந்தர், இந்த துக்கி கிருஷ்ண தாஸ், சரியா, அவர் வந்து இப்படி ரொம்ப சந்தோஷமா தொடப்பத்தை வச்சுட்டு பார்த்து 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 நிதானமா பெருக்குவார். அப்படியே தண்ணியிலே மறந்து போயிடுவார். சமயத்தில் அப்படியே அந்த தொடப்பத்தை எடுத்து தலைமையில வச்சுருவார். ஏன்னா கிருஷ்ணன் ராதாராணியுடைய பாத தூளிய பெருக்கிற ஒரு தொடப்பம், பக்தர்களுடைய திருவடி தூளிய பெருக்கிற ஒரு தொடப்பம், பிருந்தாவனத்தை பெருக்கிற ஒரு துடப்பம், ஜாடு. அப்பாடி வசதி தானே. நம்ம புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரையில அந்த கஜபதி ராஜா இன்னைக்கும் ரத யாத்திரையில தங்க கைப்பிடி போட்ட துடப்பத்தை கொண்டு ரதத்துக்கு மேல, ரதத்தை சுத்தி, ரதத்துக்கு மேல ஜெகநாதன் கூட ஒரு 300 பேர் நிற்பா. பல்ராமர், சுபத்ரா, ஜெகநாதன் 3 பேருக்கு ரதம் உண்டு. அந்த 3 ரதத்திலையும் சந்தனம் தெளிச்சு அப்படி பெருக்குவார். அதாவது ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் ஜெகநாதனுக்கு தாசன்தான் அப்படின்ற பாவம். ஆக்சுவலா முன்னாடி காலத்துல நிஜமாவே ராஜாக்கள்ல இருந்த காலகட்டத்துல அந்த ரத வீதியையே பெருக்குவார்களாம். புரி ஜெகநாதன் கோவிலிருந்து சுந்தராச்சலம்னு சொல்லும்படியான குண்டீச்சா பவனம், அதுக்கு தான் ரங்க ஜெகநாதன் போவான். அதுக்கு பேர் தான் ரத யாத்திரை. அது வரைக்கும் இந்த தங்க தொடப்பத்தினால பெருக்கிண்டு போவார்கள்னு ஒரு வழக்கம் உண்டு. இன்னைக்கு தங்க தொடப்பா பெருக்கிறான ரதத்துல பெருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு குண்டீச்சா பவனத்துல அந்த பெருக்கினார் அப்படின்னு இருக்கு. குண்டீச்சா மார்ஜனம் அப்படின்னு பேர் இருக்கு. இன்னைக்கும் ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் நிறைய பக்தர்கள் குண்டீச்சா பவனத்துல போய் பெருக்கிறது ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இப்ப பிருந்தாவனம் எல்லாம் போறேன், இல்லாட்டி ஏதாவது கோவிலுக்கு எல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாருங்க, எங்கேயா குப்பையெல்லாம் இருந்தால் எல்லாம் எடுத்து ஓரத்தில் போடுங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது அது.
யாராவது தொடப்பெல்லாம் வச்சுருந்தா வாங்கி பெருக்கும். மாதிரி எங்கேயா ஓரத்து தொடப்பம் இருந்தால் பெருக்குங்கோ. மனசார ஆத்மார்த்தமா பெருக்குங்கோ. நான் பத்ரிகாசனம்லாம் போகும்போது இந்த ராத்திரி சயனாரத்துக்கு முன்னாடி பெருக்குவார்கள். நான் சொல்லுவேன், இந்த கைங்கரி மனோட தொடப்பத்தை வாங்கி பெருக்குங்கோ அப்படின்னு சொல்லுவேன். யார் இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லுவேன். அது பாக்கியம் இல்லையா? அப்ப இப்போ துக்கி கிருஷ்ணதாஸ் சந்தோஷமா பெருக்கிறார். பார்த்து 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 நம்ம பண்ற கைங்கரியத்தை தெய்வம் பார்த்துட்டு இருக்கு. புரியுறதா? ஊர் உலகம் பார்க்கறதோ இல்லையோ, உலகம் கொண்டாடுறதோ இல்லையோ, மற்ற வாழ்க்கையோ இல்லையோ, உங்கள் மனதிற்கு தெரியும், கண்ணனுக்கு தெரியும், ராதைக்கு தெரியும், மகாத்மாக்களுக்கு தெரியும். துக்கி கிருஷ்ணதாஸ் இந்த ஜாடு மண்டல் அப்படி பிரிக்கின்றிருக்க. ராதையும் கண்ணனும் பார்த்துட்டார்கள். ராதாராணி ரொம்ப உகந்துட்டா. ஏன்னா ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட இல்லாம, ஒரு முள்ளு ஒரு குச்சி கூட இல்லாமல் அப்படியே நடந்தா மெத்து 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 மெத்துன்னு இருக்கா மாதிரி. ரொம்ப கஷ்டம் அந்த மணல்ல பெருக்கிறதுன்றது. சமயத்துல கூரான கல் இருக்கும், அதெல்லாம் வேற எடுக்கணும். அதே சமயத்துல ஒரே நல்லா பெருக்கிறேன்னு சொல்லி மண்ணெல்லாம் அள்ளி ஓரத்துல போட்டுறக்கூடாது. ஒரே சீரா அந்த மணல்லாம் பரப்பி விடுற மாதிரி பெருக்கணும். அதே இருக்கு வச்சுக்கோங்களேன். எல்லா காரியத்திலையும் ஸ்ரத்தையோட, ஆசையோட, நம்பிக்கையோட, உற்சாகத்தோட பண்ணணும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो श्यामानंद प्रभु की जय, जय बोलो जादू मंडल की जय. இனி தொடப்பத்தை எடுத்து பெருக்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்தை நினைச்சுக்கணும். இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் அவரை நினைச்சுக்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா.